புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட நல்ல பல விடயங்களை எமது தாய்மொழியில் கேட்டு செல்லும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். அல்லாஹுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய உரையின் தலைப்பு அல் முஷ்தாகூன இலல்லாஹி அஸ்ஸ வஜல். அல்லாஹ்வின் மீது நேசம் வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆசை வைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கான அடையாளங்கள் என்ன என்பதை உள்ளடக்கியதாகத்தான் இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு அமையப்பெற்றிருந்தது. மதிப்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய உண்மையான நிம்மதியும் சுபீட்சமும் அல்லாஹுவை அவன் அறிந்திருப்பதிலும், அல்லாஹுவின் பக்கம் நேசம் வைப்பதிலும், இறை மார்க்கத்தை சார்ந்திருப்பதிலும் தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் துர்பாக்கியம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுவை ஒரு மனிதன் அறியாமலும் மார்க்கத்தை புறக்கணித்தும் அல்லாஹுடைய இறை கட்டளைகளை உதாசீனப்படுத்தி வாழுவதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் துர்பாக்கியம் அடைந்தவனாக மாறுகின்றான். ஏனென்றால் நிம்மதியும் சுபீட்சமும் உலகத்தின் வெளிப்படையான அம்சங்களில் வைக்கப்படவில்லை. மாறாக அந்த நிம்மதி சுபீட்சத்துக்குரிய இடமாக அல்லாஹு தஆலா உள்ளத்தை தான் வைத்திருக்கின்றான். அதே போன்றே வெளிப்படையாக அவன் கஷ்டப்படுவது போன்று தோன்றினாலும் அவனுடைய உள்ளம் நிம்மதியாக இருக்கும். அல்லாஹுவின் மீது அவன் அன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹுவை அவனுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய நேரத்தில், இதுதான் அந்த தலைப்புடைய முன்னுரையாக இருந்தது. இங்கே ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருகின்றது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன ஃபித் துன்யா ஜன்னத்தன் மன் லம் யதுகுல்ஹா லம் யதுகுல் ஜன்னத்தல் ஆகிரா. இந்த உலகத்திலே ஒரு சுவர்க்கம் இருக்கின்றது. யார் அந்த சுவர்க்கத்துக்குள்ளே நுழைந்து சுற்றித் திரிந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கவில்லையோ, நாளை மறுமையின் சுவர்க்கத்திற்குள்ளே அவனால் நுழைய முடியாது என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். அதுதான் அந்த மனிதன் உள்ளத்திலே, அவனுடைய உள்ளத்திலே இடம்பெறக்கூடிய சுபீட்சம், நிம்மதி, சந்தோஷம், அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையின் மூலமாக அவன் பெறக்கூடிய அந்த பாக்கியங்கள். சில அறிஞர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், லவ் யஅலமுல் முலூக் وأبناء الملوك ما نحن فيه من السعادة لجالدونا عليها بالسيوف. மன்னர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும், முடிக்குரிய அந்த அரசர்களும், நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சுபீட்சமான வாழ்க்கையை பற்றி அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் எங்களுடன் வாளேந்தி சண்டையிடுவதற்கு அவர்கள் முற்பட்டு விடுவார்கள். வெளித்தோட்டத்தில் நாங்கள் சிரமப்படுவது போன்றே, நாங்கள் வறுமையிலே இருப்பது போன்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியும் சுபீட்சமும் இதை இவர்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால், அதற்காக வேண்டித்தானே அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த ஆட்சி பீடங்கள் ஏறுகின்றார்கள், இந்த பதவிகளிலே அவர்கள் மோகம் கொள்ளுகின்றார்கள். எதற்காக? சுபீட்சத்தை, நிம்மதியை தேடித்தானே அலைகின்றார்கள் உலகத்திலே அனைத்து மனிதர்களும். ஆகவே நாம் இருக்கக்கூடிய இந்த சுபீட்சமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களுடன் வாளேந்தி போரிடுவதற்கு கூட அவர்கள் முற்பட்டு விடுவார்கள். ஆகவே உண்மையான இறை விசுவாசி மனிதர்களுடன் அவன் நடமாடுவான், சாப்பிடுவான், குடிப்பான், தொழில்களில் ஈடுபடுவான், அதே போன்று கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவான், குடும்ப அலுவல்களில் அவன் ஈடுபடுவான். ஆனால் அவனுடைய உள்ளம் இறைவனுடன் தொடர்புள்ளதாக இருக்கும். ஆகவே எந்த நேரத்திலே அவன் உலக சோழிகளிலே மூழ்கி இருப்பானோ அங்கே அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை அவனுடைய காதை எட்டிவிட்டது என்று சொன்னால் பள்ளிக்குள் வரும் வரைக்கும் அவனுக்கு நிம்மதி இருக்க மாட்டாது. அதே போன்று இறைவனின் பக்கம், இறைவனுடைய மார்க்கத்துக்காக வேண்டி கொடுத்து உதவுங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்படக்கூடிய நேரத்திலே அதை கொடுத்து முடிக்கும் வரைக்கும் அவனுடைய உள்ளம் நிம்மதி பெற மாட்டாது. இவ்வாறாக ஒவ்வொரு விடயங்களையும் எங்களுக்கு பார்க்கலாம். அவர்கள் வெளித்தோட்டத்திலே ஏனைய மனிதர்களை போன்றுதான் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய நிம்மதியும் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய சுபீட்சத்துக்கும் எல்லை இல்லை. அவர்களையும் அல்லாஹ்வையும் தவிர அந்த யதார்த்தத்தை யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்துப்பட பல அறிஞர்கள் இந்த விடயத்திலே, இந்த தலைப்பிலே பேசியிருக்கின்றார்கள். சுருக்கமாக அங்கே ஹதீப் அவர்கள் இந்த அல்லாஹ்வின் மீது ஆசை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய சந்திப்பை நாடி உலகத்திலே வாழக்கூடியவர்களுக்கான அடையாளங்களை சொல்லக்கூடிய நேரத்திலே அதிலே முதலாவது அடையாளமாக அங்கே அவர்கள் எடுத்து வைத்த விடயம் என்னன்னு சொன்னால், அந்த இறை விசுவாசிகள், அல்லாஹ்வை நேசம் வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பை நாடி இருக்கக்கூடியவர்களுடைய முதலாவது அடையாளம் என்னன்னு சொன்னால்,
அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய, ஷிர்க் வைக்கக்கூடிய, அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடியவர்கள் தங்களுடைய கடவுள்களை எந்த அளவு நேசிக்கின்றார்களோ அதைவிட ஒரு படித்தரம் அதிகமாக அவர்கள் மூமின்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வமினன் நாஸி மன் யத்தகிது மின் தூனில்லாஹி அன்தாதன் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ் வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். மனிதர்களே இப்படியும் ஒரு சாரார் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தாமாக கற்பனை செய்து எடுத்துக்கொண்ட சில கடவுள்களை அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று அவர்கள் நேசிக்கின்றார்கள். அல்லாஹ்வை அன்றி அவர்கள் எடுத்துக்கொண்ட சில கடவுள்களை, சில சிலைகளை அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று அவர்கள் நேசிக்கின்றார்கள். ஆனால் வல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகள், அல்லாஹ்வை மாத்திரம் நம்பி வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை ஏற்ற அந்த இறை விசுவாசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வை இந்த காவிர்கள், இந்த முஷ்ரிக்குகள் தங்களுடைய கடவுள்களை, தங்களுடைய நேசர்களை எப்படி நேசிக்கின்றார்களோ அதைவிட ஒரு படித்தரம் அதிகமாக கடுமையாக அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது முதலாவது அடையாளம். இது முதலாவது அடையாளம். இரண்டாவது அடையாளமாக அங்கே எடுத்து வைக்கப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால், அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய இருக்கக்கூடிய அந்த நேசம், அந்த நம்பிக்கையின் காரணமாக, அளவுக்கு அதிகமான அந்த நேசத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை பற்றி, அவனுடைய உயரிய பண்புகளை பற்றி, அவனுடைய செயல்பாடுகளை பற்றி சிந்திப்பதற்காக வேண்டி அவனுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான நேரத்தை கழித்துக் கொண்டே இருப்பான். எல்லா நிலைகளிலும் இந்த சிந்தனையிலே, இறைவனுடைய சிந்தனையிலே தான் இருந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். இந்த வானம் பூமி படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அல்லாஹ் தஆலா புத்தியுள்ளவர்களுக்கு சில அத்தாட்சிகளை, ஆதாரங்களை வைத்திருக்கின்றான். அல்லதீன யذ்குரூனல்லாஹ், அவர்கள் அந்த புத்தியுள்ளவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்ற நிலையிலும், உட்கார்ந்த நிலையிலும், சாய்ந்த நிலையிலும், அவர்கள் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமிகள் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசித்திரமான படைப்புகளை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்து சிந்தித்து அவர்களுடைய நாவு அப்படியே அந்த உள்ளத்திலே ஏற்பட்ட சிந்தனையின் காரணமாக அவர்களுடைய நாவு பேச ஆரம்பிக்கும், வாய் பேச ஆரம்பித்துவிடும். என்ன சொல்வார்கள்? ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار, இந்த படைப்பினங்களை எல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை, நீ தூய்மையானவன், ஆகவே எங்களை நரக வேதனையை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனை அவர்களுடைய உள்ளத்திலே மேலிட்டு இருக்கும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எல்லா நிலையிலும் அவர்கள் இந்த சிந்தனையில் தான் இருப்பார்கள். எழும்பினாலும், உட்கார்ந்தாலும், சாய்ந்தாலும், அவர்கள் தொழிலே ஈடுபட்டாலும், எல்லா நிலையிலும் இறை சிந்தனையிலே தான் அவர்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே சொல்லுகின்றான். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி அதிகமாக அவர்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வை பற்றி அதிகமாக நினைக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய தண்டனையை பயப்படுகின்றார்கள். அதே போன்று அவனுடைய அந்த அருள் பாக்கியங்களில் அவர்களுக்கு ஆசை ஏற்படுகின்றது. மூன்றாவது அடையாளமாக இங்கே எடுத்து வைக்கப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களுக்கான முக்கியமான அடையாளம் என்னன்னு சொன்னால், குர்ஆனை அவர்கள் பற்றியவர்களாக இருப்பார்கள். முலாஸமத்துஹும் லிகிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை அடங்கிய அந்த குர்ஆனை அவர்கள் குர்ஆனுடன் நெருங்கிய தொடர்பு வைத்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருள்மறையுடன் நெருங்கிய தொடர்பு வைத்தவர்களாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால், உலக வளமையிலே பார்க்கின்றோம், நாங்கள் ஒருவனை அளவுக்கு அதிகமாக நேசித்து விட்டோம் என்று சொன்னால் அவனுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் முதலுரிமை கொடுக்கின்றோம். எந்த இடத்திலும் அவனுடைய வார்த்தைகளை கோடிட்டு பேசுகின்றோம். இந்த நபர், இந்த மனிதர், இந்த பெரியார் இப்படி சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் அல்லாஹ்வை அதிகம் நேசம் கொள்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கும். குர்ஆன் தான் அவனுடைய வாழ்க்கையாக இருக்கும். எல்லா நேரங்களிலும் அந்த குர்ஆனை படித்து அதை ஆராய்ந்து அதனுடைய பொருளை விளங்குவதற்கு அவன் முற்பட்டு கொண்டே இருப்பான். இதுதான் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களுடைய முக்கியமான அடையாளமாக இருக்கும். ஒரு அறிஞர் என்ன சொல்லுகின்றார்? அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடன் நான் பேச வேண்டும் என்று எனக்கு எண்ணம் வந்து விட்டது என்று சொன்னால் நான் தொழுகைக்காக தக்பீர் கட்டி விடுவேன். அல்லாஹ்வுடன் பேசணும் என்று நான் நினைத்து விட்டால் தொழுகைக்காக நான் தக்பீர் கட்டி விடுவேன். அல்லாஹ் என்னுடன் பேச வேண்டும் என்று நினைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய குர்ஆனை நான் கையிலே எடுத்து விடுவேன். அவன் நேரடியாக என்னுடன் பேசுகின்றான். சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ்வோட பேசணும்னா தொழுகை, அல்லாஹ் என்னோட பேசணும் என்று சொன்னால் குர்ஆன். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹன் நாஸ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இறை விசுவாசிகளே மக்களே மக்களே என்றெல்லாம் அழைக்கின்றானே, அல்லாஹ் எங்களுடன் நேரடியாக பேசிக் கொண்டிருக்கின்றான். ஆகவே அந்த குர்ஆனுடன் நெருங்கிய தொடர்பை ஒரு மனிதன் வைக்கின்றான் என்று சொன்னால் அது எதற்கான எடுத்துக்காட்டு? அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய நேசம் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய சந்திப்பை அவன் நாடி நிற்கின்றான், அதற்காக வாழுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை, முன்னோர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு நாள் தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், இக்ரா அலைய அப்துல்லாஹ்வே குர்ஆனை சற்று எனக்கு ஓதி காட்டும். யார் சொல்லுகின்றார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், குர்ஆனை சற்று ஓதும். அப்பொழுது நான் கேட்டேன், குல்து அக்ரஉ அலைக வ அலைக உன்சில யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை நான் உங்களுக்கு எப்படி ஓதி காட்டுவது? நியாயம் தானே, உங்களுக்கு தானே குர்ஆன் இறங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, அதை நான் எப்படி உங்களுக்கு ஓதி காட்டுவது? அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, நான் வேறு மக்கள் ஓத கேட்பதை விரும்புகின்றேன், மற்றவர்கள் ஓத கேட்பதை நான் விரும்புகின்றேன். ஏன்? தொழுகை நடத்துவது நபி அவர்கள் தாமே தான் ஓதி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மற்றவர்கள் ஓத நான் கேட்க என்னுடைய மனம் விரும்புகின்றது. அப்பொழுது சூரத்துன் நிசாவுடைய ஒரு பகுதியை எடுத்து நான் ஓதிக்கொண்டு சென்று, ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா என்ற வசனம் எட்டியது. அந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய மன்றத்திலே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவர்களுக்கான ஒரு சாட்சியாளரை நான் அழைத்து வந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத், நாளை கியாமத்திலே அல்லாஹ்வுடைய மன்றத்திலே மக்களுக்கு மத்தியிலே விசாரணை நடத்தப்படக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு உம்மத்துக்குமான சாட்சியாளரை நான் எடுத்து வரக்கூடிய நேரத்தில், அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு நபிமார்களையும் தத்தமது உம்மத்தினர்களுக்கான சாட்சியாளர்களாக அல்லாஹ் எடுத்து வருவான். இதோ இந்த நபியை தான் உங்களுக்கு இறை தூதராக நாங்கள் தெரிவு செய்து அனுப்பினோம், இவரை ஏற்றீர்களா மறுத்தீர்களா, இதோ இவர் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று அந்த நபிமார்களை எடுத்து வந்து வஜஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, ஒட்டுமொத்த நபிமார்கள் அவர்களுடைய உம்மத்தினர்கள் முன்னோர்கள் பின்னோர்கள் அனைத்து பேர்களுக்கும் நபியே உம்மை சாட்சியாளராக நான் எடுத்து வந்தால் அந்த நிலை எப்படி இருக்கும் என்ற வசனம் வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஸ்புக இப்னு மஸ்ஊத், போதும் இப்னு மஸ்ஊதே, முடித்துக் கொள்ளுங்கள், நிறுத்தி விடுங்கள் என்று அங்கே நபி அவர்கள் சொன்னார்கள். நான் திரும்பி பார்த்தேன், நபி அவர்களுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அந்த வசனத்துடைய அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யௌமஇதின், இப்படியாக நாளை மறுமையிலே நபிமார்களை எல்லாம் தங்களுடைய உம்மத்தினர்களுக்கு சாட்சியாளர்களாக எடுத்து வந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு, மனிதர்கள் ஜின்கள் அனைத்து பேர்களுக்குமாக அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாளராக எடுத்து வந்த நேரத்திலே மனிதர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, யாருக்கும் மறுப்பதற்கு இடமில்லை. யௌமஇதின் யவத்துல் லதீன கஃபரு வ அஸவுர் ரசூல லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்து வலா யக்துமூன அல்லாஹ ஹதீஸா. அன்றைய தினத்திலே மக்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அந்த ரசூலுக்கு மாறு செய்தவர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள்? லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்து, இந்த பூமி எங்களை விழுங்கி அப்படியே மட்டமாக்கி விடாதா, தரமட்டமாக அந்த பூமி மாறி விடாதா, எங்களை அப்படியே உள்வாங்கி விழுங்கிக் கொள்ள மாட்டாதா என்று அவர்கள் நினைக்கும் அளவுக்கு அந்த சாட்சி பலமிக்கதாக இருக்கும். அந்த நபியுடைய சாட்சி, அந்த இறை தூதர்களுடைய சாட்சி, ஏன் அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தின் பக்கம், அல்லாஹ்வின் ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பு விடுத்த நேரத்திலே மறுத்த மக்கள் எல்லாம் நாளை மறுமையிலே இந்த நிலையிலே தலை குனிந்து நிற்பார்கள், அவர்களினால் எதுவும் செய்ய முடியாது என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆகவே இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில், குர்ஆனை மற்றவர்கள் ஓதத்தான் கேட்ட நேரத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை அவர்களுடைய உள்ளத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு நாள் தினம் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், முன்னால் உள்ள செய்தி புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்றது, இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்றது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு நாள் தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்து சொல்லுகின்றார்கள், லவ் ரஅய்தனி வ அனா அஸ்தமிஉ லிக்ராஅத்திகல் பாரிஹா, அபு மூசாவே, நேற்று இரவு நீர் குர்ஆன் படித்துக் கொண்ட இருந்த நேரத்திலே உமக்கு தெரியாமல் உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருந்து அதை நான் கேட்டுக் கொண்டிருந்தது உனக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். பாருங்கள் சோர்களே, தோழர்கள் குர்ஆன் ஓதுவதை நபி அவர்கள் தேடி சென்று கேட்டிருக்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், லகத் ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத்,
தாவூத் நபியுடைய கூட்டத்தினர்களுக்கு கொடுக்கப்பட்ட சொல்வல், அதாவது வார்த்தை, அந்த குரல் வலிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதே. ஏன் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் நபி தாவூத் ஜபூரை படிக்கக்கூடிய நேரத்திலே என்னவாகுமாம், பறவைகள் எல்லாம் அப்படியே இருந்து அதிலே இன்பமாக ராகமாக அதை கேட்டுக்கொண்டிருக்கும் என்று வந்திருக்கின்றது. ஆகவே தாவூதுக்கு அவருடைய கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த குரல் வலிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதே, இதை வைத்து நான் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது உங்களுடைய அந்த கராஅத் என்று சொல்லி நபி அவர்கள் சொன்ன நேரத்திலே அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்கள் சொன்னார்கள், லவ் அலிம்து அன்னக தஸ்மஉனி யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த குர்ஆனை நான் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருப்பதாக எனக்கு தெரிந்திருந்தால் லஹப்பர்துஹா லக தஹ்பீரா, இன்னும் அந்த கிராத்தை நான் அழகுபடுத்தி இருப்பேன், இன்னும் அழகாக அந்த கிராத்தை ஓதி இருப்பேன் என்று அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இது எதற்கான எடுத்துக்காட்டு என்று சொன்னால், அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய சந்திப்பின் பக்கம் அவர்கள் அதிகமாக நேசம் வைத்திருக்கின்றார்கள். இக்ரிமா இப்னு அபூ ஜஹல், இக்ரிமா இப்னு அபீ ஜஹலை பற்றி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இக்ரிமா சஹாபி, அபூ ஜஹல் மிகப்பெரிய காஃபிராக இருந்த பொழுதிலும் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடைசி கட்டத்திலே இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் மக்கா வெற்றியின் பொழுது. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அவர்களுடைய வரலாறு எழுதப்படுகின்றது. அவர்கள் குர்ஆனை கையிலே எடுத்து முகத்திலே அதை வைத்தவர்களாக அழுது கொண்டே இருப்பார்கள். கலாமு ரப்பி கிதாபு ரப்பி, இதோ இது என்னுடைய இறைவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது, அவனுடைய வேத நூலாக இருக்கின்றது. அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சுட்டு அறிவிக்கப்படுகின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், லவ் தஹரத் குலூபுக்கும் மா ஷபிஅத் மின் கலாமி ரப்பிக்கும், உங்களுடைய உள்ளம் பரிசுத்தம் அடைந்து விட்டது என்று சொன்னால், உங்களுடைய உள்ளத்திலே பரிசுத்தம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், பரிசுத்தமாக உங்களுடைய உள்ளங்கள் மாறிவிட்டது என்று சொன்னால், மா ஷபிஅத் மின் கலாமி ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய வார்த்தையை வைத்து அந்த உள்ளம் அப்படியே என்னவாக மாட்டாது, நிம்மதி அடைய மாட்டாது என்று சொன்னால், அதிலே அதிகமாக அதை படித்துக் கொண்டே இருக்க சொல்லும். அதுக்கு உங்களுக்கு, அதாவது உங்களுடைய வயிறு நிறைந்து விட மாட்டாது, உள்ளம் நிரம்பி விட மாட்டாது என்று சொன்னால், படித்துக் கொண்டே இருக்க உங்களுக்கு எண்ணம் வரும் என்ற கருத்தை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று நான்காவது அடையாளமாக இங்கே எடுத்து வைக்கப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபத்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள், நான் உங்களை ஞாபகப்படுத்துகின்றேன். எப்பொழுதும் அவர்கள் தஸ்பீஹுடன் தஹ்லீலுடன் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், இந்த வார்த்தைகள் தான் அவர்களுடைய நாவிலே அதிகமாக இடம்பெறும். இதுவும் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கின்றது, அல்லாஹ்வை சந்திப்பதை அவர்கள் அதிகமாக விரும்புகின்றார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஏன் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்கின்றது, இறை சிந்தனை இருக்கின்றது, இது மிகவும் மகத்தானதாக, மிகவும் உயரியதாக, பெருமையானதாக, பெருத்ததாக இருக்கின்றது என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா ஹதீஸ் குத்ஸிலே சொல்வதாக, அன இன்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் எந்த மனோநிலையில் இருக்கின்றானோ அதே நிலையில் தான் நான் இருக்கின்றேன். அன இந்த வன்னி அப்தி பி, என்னை பற்றி என்னுடைய அடியான் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றானோ அது போன்றுதான் நான் நடந்து கொள்ளுகின்றேன். வஅன மஅஹு இதா தக்கரனி, என்னை அவன் ஞாபகப்படுத்தக்கூடிய நேரம் எல்லாம் நான் அவனுடன் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஃபஇன் தக்கரனி ஃபீ நஃப்ஸிஹி தக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி, அவன் தனிமையிலே என்னை ஞாபகப்படுத்தினான் என்று சொன்னால் நானும் அவனை தனிமையில் ஞாபகப்படுத்துவேன். வஇன் தக்கரனி ஃபீ மலஇன், ஒரு கூட்டத்திலே அவன் என்னை ஞாபகப்படுத்தினான் என்று சொன்னால் தக்கர்துஹு ஃபீ மலஇன் கைரின் மின்ஹு, இந்த இடத்திலே நாங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்றோம். இப்படியாக ஒரு கூட்டத்திலே நாங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினோம் என்று சொன்னால் தக்கர்துஹு ஃபீ மலஇன் கைரின் மின், அவன் எந்த கூட்டத்திலே இருந்து என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றானோ அதை விட மேலான உயர்ந்த ஒரு கூட்டம் மலக்குமார்களுடைய அவையிலே நான் அவனை ஞாபகப்படுத்துவேன். லா இலாஹ இல்லல்லாஹ், மலக்குமார்களுடைய சபையிலே இன்ன அடியான் என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றான், இவனுக்கு நீங்கள் துணையாக இருந்து கொள்ளுங்கள், இவனுக்கு உதவியாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்திலே அந்த குறிப்பிட்ட நபரை சொல்லி ஞாபகப்படுத்துவான் என்று சொன்னால் திக்ரின் மூலமாக இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடைகின்றான். இந்த செய்தியை புகாரி முஸ்லிமே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களுக்கான இன்னும் ஒரு முக்கியமான அடையாளம், அவர்கள் சாலிஹான நல்லமல்களிலே அதிகம் விருப்பமுள்ளவர்களாக, மனவிருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதிகமாக நல்லமல்கள் செய்வதிலே அவர்களுக்கு ஆசை ஆர்வம் இருக்கும். வேண்டா வெறுப்புடன் அவர்கள் அமல்களின் பக்கம் வரமாட்டார்கள். மாறாக உள்ளத்துடன் அந்த
முழுமையான மனோநிலையிலே சரியான திருப்தியுடன் அந்த ஆசை ஆர்வத்துடன் அந்த அமல்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத் வஹும் லஹா சாபிகூன். அந்த மூமின்களை பற்றி, நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத், நன்மையிலே அவர்கள் முந்திக் கொள்வார்கள். வஹும் லஹா சாபிகூன், அவர்கள் போட்டியிட்டு மிக விரைவாக வேகமாக நன்மைகளின் பக்கம் வருவார்கள், அதிலே அவர்கள் முந்திக் கொள்வார்கள். குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன். நாளை கியாமத்திலே சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நாளை கியாமத்திலே மக்கள் 3 கூட்டங்களாக பிரிவார்கள். இதா வகாத்தில் வாக்கியா லைஸ லிவகாத்திஹா காதிபா சொல்லி அல்லாஹ் தஆலா 3 பிரிவினர்களாக நாளை மக்கள் பிரிக்கப்படுவார்கள். அதிலே வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், ஒரு சாரார் இருப்பார்கள், அஸ்ஸாபிகூன ஸாபிகூன், நன்மையிலே முந்திக் கொள்ளக்கூடியவர்கள். எந்த நல்ல காரியத்துக்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்பட்டாலும் அதிலே அவர்கள் முந்திக் கொள்வார்கள். தொழுகையாக இருக்கலாம், ஏனைய நல்ல காரியங்களாக இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம், சமுதாய பணிகளாக இருக்கலாம், நல்ல எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு அழைப்பு விடுக்கப்படக்கூடிய நேரத்திலே அவர்கள் போட்டி போட்டு முந்திக் கொள்வார்கள். உலாயிகல் முகர்ரபூன், அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களாக, மிகவும் நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதுவும் ஹதீஸ் குத்ஸியிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், என்னுடைய அடியான் இதா தகர்ரபல் அப்து இலைய ஷிப்ரன் தகர்ரப்து இலைஹி திராஆ, என்னுடைய அடியான் என்னை நோக்கி ஒரு ஜான் நெருங்கி விட்டான் என்று சொன்னால் நான் அவனை நோக்கி ஒரு முழம் நெருங்கி விடுகின்றேன், ஒரு முழம் நெருங்கி விடுகின்றேன். வைதா தகர்ரப இலைய திராஅன், ஒரு முழம் அவன் நெருங்கி விட்டான் என்று சொன்னால் தகர்ரப்து இலைஹி பாஅன், நான் ஒரு கையெட்டக்கூடிய தூரம் அளவுக்கு அவனின் பக்கம் நெருங்கி விடுகின்றேன். வைதா அதானி மஷ்யன் அதைதுஹு ஹர்வலதன், அவன் என்னிடம் நடந்து வந்தால் என்று சொன்னால் நான் அவனிடம் ஓடி வந்து விடுவேன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி அவனை காத்திருக்கின்றது. அல்லாஹ்வை அவன் ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வின் பக்கம் அவன் நெருங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வும் அவன் பக்கம் நெருங்குகின்றான். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஒரு அடியான் பெற்று விட்டார் என்று சொன்னால் அவனுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கின்றது. அவனுடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் பாதுகாப்பான், அவனுடைய சிந்தனையை பாதுகாப்பான், அவனுடைய ஈமானை பலப்படுத்துவான். இப்படி மிகப்பெரிய வாக்கியங்களை அவன் அடைந்து விடுகின்றான். அதே போன்று அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களுடைய மற்றொரு அடையாளமாக, 6வது அடையாளமாக எடுத்து வைக்கப்பட்டது, அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இது மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. தொழுகையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய விருப்பம் இருக்கும். அதே நேரத்தில் அந்த தொழுகைக்காக எழுந்து நிற்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு விதமான அச்சம் இருக்கும். அல்லாஹ்வை பற்றிய பயம் அவர்களுடைய உள்ளத்திலே மிகைத்து நிற்கும் என்ற கருத்து அங்கே சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் தொழுகைதான் அல்லாஹ்வுடன் பேசுவதற்கான மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஅம்மர் ருக்கு, ருக்குலே ஃபஅதிமு பிஹி ரப், நீங்கள் அந்த ருக்குலே அல்லாஹ்வை கண்ணியப்படுத்திக் கொள்ளுங்கள், அதிகமாக தஅதீம், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹான ரப்பியல் அதீம், இப்படியான வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளுங்கள். வ அம்மஸ் சுஜூத், சுஜூதிலே நீங்கள் ஃபஜ்தஹிது ஃபீஹி மினத் துஆ, நீங்கள் அதிகமாக துஆ செய்து கொள்ளுங்கள். ஃபகமினுன் அய்யுஸ்தஜாப லக்கும், உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிகவும் அருகதையான இடமாக என்ன இருக்கின்றது? தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேசுவது போன்றே, நேரடியாகவே அல்லாஹ்விடத்திலே எதையும் கேட்பதற்கான அரிய ஒரு வாய்ப்பாக அந்த தொழுகை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆகவே அந்த தொழுகை வளமையாக தொழுகின்றோமே, ஒவ்வொரு நாளும் தொழுகின்றோமே என்ற எண்ணம் சிலர்களுக்கு வந்து அந்த தொழுகையை ஏதோ ஒரு சடங்கு ரீதியான வணக்கமாகத்தான் அதிகமானவர்களுடைய தொழுகை இடம்பெற்றிருக்கின்ற சோர்களே. ஆகவே அந்த தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தனியான தலைப்பு. அந்த தொழுகைக்கு தயாராகுவதிலே இருந்து, உது செய்வதிலே இருந்து, பாங்குக்கு பதில் சொல்லுவதிலே இருந்து படிப்படியாக அறிஞர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆதாபுல் மஷி இலா ஸலா என்ற அருமையான ஒரு நூலை ஒரு அறிஞர் எழுதியிருக்கின்றார்கள். தொழுகைக்காக நடந்து செல்வதற்கான ஒழுக்கங்கள், அதிலே இந்த அம்சங்கள் அனைத்துமே சொல்லப்பட்டிருக்கின்ற. தொழுகைக்கு நடந்து வருவதிலே இருந்து, பாங்கு சொல்லப்பட்ட நேரத்திலே இருந்து ஒரு மூமின் நடந்து கொள்ள வேண்டிய முறை, அதற்கான ஒழுக்க விதிமுறைகளை பற்றி சொல்லி அந்த முறையிலே ஒரு மனிதன் தொழுகைக்கு வருவதும், தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டு ஒரு ரக்காத் தாண்டியதற்கு பின்னால் ஓட்டமும் நடையுமாக வந்து தொழுகைக்குள்ள நுழையக்கூடியவனுடைய தொழுகையுடைய நிலையும், அதற்காக நேரத்தை ஒதுக்கி தயாராகி அந்த உள்ளச்சத்துடன் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் நன்மையை எதிர்பார்த்தவனாக பள்ளிக்கு நடந்து வந்து வரிசையிலே இருந்து இமாமை எதிர்பார்த்து நிற்பவனுடைய தொழுகைக்கும் இடையில், மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தொழுகை ஒரு மூமினுடைய கண்குளிர்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, உங்களுக்கு உலகத்திலே என்னென்ன விடயங்களிலே குளிர்ச்சி இருக்கும், கண் குளிர்ச்சி இருக்கும், நிம்மதி சந்தோஷம் இருக்கும், ஆனால் என்னுடைய கண் குளிர்ச்சி எங்கே இருக்கின்றது? தொழுகையிலே இருக்கின்றது, தொழுகையிலே இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக் கொள்ளுங்கள். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் அந்த தொழுகை ஒரு பாரிய பொறுப்பு.
சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இன்னஹா லகபீரத்துன், அந்த தொழுகை ஒரு பாரிய பொறுப்பு சுமையாக இருக்கும், இல்லா அலல் காஷியின், உள்ளச்சம் உள்ளவர்களுக்கே அன்றி, அவர்களுக்கு அது ஒரு பெரிய பொருட்டாக, மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்க மாட்டாது. அல்லதீன யظنون அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன், அவர்களுடைய உள்ளத்திலே உறுதியாக இருக்கின்றது, நாங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம், அவனின் பக்கம் நாங்கள் மீண்டு செல்ல இருக்கின்றோம் என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிந்திருப்பதன் காரணமாக அந்த தொழுகை அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்காது. அதை இலகுவாக அவர்கள் செய்து விடுவார்கள். நாங்கள் இதை நிதர்சனமாக நாள்தோறும் பார்க்கின்றோம். சொல்களே, ஒரே தொழில் நிலையத்திலே தொழில் செய்யக்கூடிய இரண்டு பேர்கள் அல்லாஹு அக்பர் ஹய்ய அலஸ் ஸலா ஹய்ய அலல் ஃபலா என்று அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த ஈமானிய உள்ளம் கொண்டவனுடைய உள்ளம் நடுநடுங்குகின்றது. அதற்காக தயாராகின்றான், அவனுடைய வேலையை இடைநிறுத்துகின்றான். அதற்காக அவன் முழுமையான தயாரை அவனுடைய உள்ளத்திலே இருந்து எடுத்து அதை உடம்புலை வெளிப்படுத்தி பள்ளிக்காக நடக்கின்றான். அடுத்தவன் செவிடன் காதிலே சங்கூதுவது போன்று அப்படியே இருந்து அவனுடைய காரியத்தை செய்து கொண்டே இருக்கின்றான். இரண்டு பேர்களும் ஒரே இடத்திலே இருந்து தொழில் செய்யக்கூடிய இரண்டு முஸ்லிம்கள் தான். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் அடுத்த கதிரையிலே இருக்கக்கூடியவனுடைய செயல்பாட்டையும் பாருங்கள் சோர்களே, நிதர்சனமாக பார்க்கின்றோம். சந்தைகளிலே பார்க்கின்றோம், மார்க்கெட்டுகளில், பஜார்களில் பார்க்கின்றோம். தொழுகைக்காக வேண்டி 10 பள்ளிகளில் ஒரே நேரத்தில் அதான் சொல்லப்படுகின்றது. இந்த நாட்டிலே எத்தனை பேர்களுடைய உள்ளத்திலே அந்த எண்ணம் வருகின்றது? ஹய்யா அலஸ் ஸலா, எதற்காக அழைக்கப்படுகின்றோம்? ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் நாங்கள் அழைக்கப்படுகின்றோமே. அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றானே, திருப்பி திருப்பி அங்கே அல்லாஹுடைய அழைப்பாளர் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையுடன் ஆரம்பித்து அல்லாஹு அக்பர் என்றே முடிக்கின்றாரே. லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசியாக இந்த வார்த்தை உள்ளத்திலே பல தடவைகள் அவனுடைய காதிலே விழுந்தும் அது அவனுடைய உள்ளத்தை சென்றடையவில்லை. காதுக்கும் உள்ளத்துக்கும் வெகு தூரம் இல்லை சகோதரர்களே. அந்த உள்ளத்தை அது சென்றடையாமல் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நயவஞ்சகம், அந்த பாவ உணர்வுகள், ஏனைய அந்த கெட்ட எண்ணங்கள் அதற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே குஷு என்று சொல்லக்கூடிய உள்ளச்சம் அவனுடைய உள்ளத்திலே இல்லாதன் காரணமாக தொழுகை அவனுக்கு ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கின்றது. எவ்வளவு நேரம் சோர்களே, 5 நேர தொழுகையை தொழுவதற்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். ஆகவே இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை அல்லாஹுக்காக வேண்டி படைத்தவனுக்காக இந்த அனைத்து பாக்கியங்களையும் கொடுத்து அல்லாஹுக்காக வேண்டி அவனால் செலவழிக்க முடியாது என்று சொன்னால் இவனை விட துர்ப்பாக்கியசாலி உலகத்தில் இருக்கவே முடியாது, அறவே இருக்க முடியாது. நாளை கியாமத்திலே யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதுஊன இல ஸுஜூதி ஃபலா யஸ்ததீஊன், நாளை கியாமத்திலே கணுக்காலுடைய திரை நீக்கப்பட்டு அல்லாஹ்வின் பக்கம் சுஜூத் செய்வதற்காக அனைத்து மனிதர்களும் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஃபலா யஸ்ததீஊன், உலகத்திலே பெருமையாக சுஜூத் செய்யாமல் தவிர்ந்தவர்கள் அவர்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்வதற்காக ஏனைய மக்களுடன் சேர்ந்து விரைவார்கள். அவர்களுடைய முதுகு பக்கமாக தூக்கி தூக்கி எறியப்படுவார்கள், வீசப்படுவார்கள். வகத் கானு யுதஊன இல ஸுஜூதி, அவர்கள் உலகத்திலே இந்த சுஜூதுக்காக அழைக்கப்பட்டார்கள். நாள்தோறும் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டப்பட்டது. வெறும் அவர்களாக நினைத்து வர வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கான தொழுகைக்கான ஞாபகம் அவர்களுக்கு ஊட்டப்பட்டு கொண்டே இருந்தது. உதாசீனமாக அவர்கள் அதை கேட்டும் கேட்காதவர்களாக இருந்தார்கள். இன்று அந்த அவகாசம் அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. நாளை கியாமத்திலே அல்லாஹ்வுக்கு நேரடியாக சுஜூத் செய்யும் பாக்கியத்தை உலகத்திலே சுஜூத் செய்த மனிதர்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அனைவர்களும் அடைவோம். தொழக்கூடிய மனிதர்களுக்கு நேரடியாக எந்த இறைவனுக்கு நாங்கள் அவனை பார்க்காமல் நாங்கள் சுஜூத் செய்து கொண்டிருக்கின்றோமோ நாளை கியாமத்திலே அல்லாஹு தஆலாவுடைய அந்த மன்றத்திலே நேரடியாக அல்லாஹுக்கு சுஜூத் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாக்கியத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏனையவர்களும் காவிர்களும் முனாஃபிக்களும் வேகமாக ஓடுவார்கள். அவர்களுடைய முதுகு பக்கமாக தூக்கி தூக்கி வீசப்படுவார்கள். அவர்களுக்கு சுஜூத் செய்யும் பாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்படவே மாட்டாது. அதனால் சுஜூத் என்று சொல்லக்கூடிய கட்டம் சோர்களே, அதுதான் ஷைத்தானுக்கு மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய கட்டமாக இருக்கின்றது. ஒரு அடியான் சுஜூதிலே விழுந்து விட்டான் என்று சொன்னால் ஷைத்தான் வெட்கித்து அப்படியே என்ன செய்வான்? அவன் காற்று பிரியும் சத்தத்துடன் அப்படியே விரண்டு ஓடுவான். என்ன சொல்லிக் கொண்டு ஓடுவான்? உமிர இப்னு ஆதம பிஸ்ஸுஜூதி ஃபஸஜத வலஹுல் ஜன்னஹ், ஆதமுடைய மகன் சுஜூத் செய்யும்படி பணிக்கப்பட்டான். அவன் சுஜூத் செய்து விட்டான், அவனுக்கு சுவர்க்கம் நிச்சயமாகி விட்டது. வ உமிர்து பிஸ்ஸுஜூத் ஃபலம் அஸ்ஜுத் ஃபலியன் நார், எனக்கு ஆரம்ப கட்டமாக சுஜூத் செய்யும்படி நானும் பணிக்கப்பட்டேன், நான் மறுத்தேன், எனக்கு நரகம் நிச்சயமாகி விட்டது என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டு ஷைத்தான் சுஜூதிலே ஒரு அடியான் விழுந்து விட்டான் என்று சொன்னால் அந்த இடத்திலே வந்து அவனை குழப்புவதற்கு அவன் சக்தி பெற மாட்டான். அந்த அடிப்படையிலே சுஜூத் மிக முக்கியமாக இருக்கின்றது. சுஜூத் எங்கே இருக்கின்றது அவர்களே? தொழுகைக்குள்ளே இருக்கின்றது. ஆகவே தொழுகைக்குள்ளே நுழைந்து விட்டார் என்று சொன்னால் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களில் இருந்து தீங்குகளில் இருந்து ஒரு மனிதனுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கின்றது. அதனால் தான் நபியர்கள் சொல்லுகின்றார்கள், அஹப்புல் பிகாய் இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் இந்த பூமியிலே மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யப்படக்கூடிய மஸ்ஜித் என்ற பெயர் என்ன?
என்னன்னு சொல்ல, மர்கா ருக்கு செய்யக்கூடிய இடம், தக்பீர் சொல்லக்கூடிய இடம் என்று பள்ளிக்கு பேர் வைக்கல, மஸ்ஜித் சுஜூத் செய்யக்கூடிய இடம், தொழுகையில ஆக முக்கியமான கட்டம் சுஜூத். ஆகவே அல்லாஹ்வுக்கு இந்த பூமியிலே மிக விருப்பமான இடங்கள் என்ன? மஸாஜிதுஹா, இறை இல்லங்கள். வ அபகதுல் பிகா இலல்லாஹி அஸ்வாகுஹா, அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான இடங்கள் என்ன பூமியிலே? அஸ்வாகுஹா, கடைத்தெருக்கள், சந்தைகள். அதிலே பொய்யும் ஏமாற்றமும் மோசடியும் ஏனைய தீய வார்த்தைகளும் தான் அங்கே மிகைத்திருக்கின்றது. இங்கே அல்லாஹுடைய இறை சிந்தனை தான் இந்த இறை இல்லங்களை மிகைத்து நிற்கின்றது. அதனால் இந்த இறை இல்லங்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடமாக இருக்கின்றது. 7வது அடையாளமாக அங்கே சொல்லப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால், உலகத்துடைய அதிக அளவு ஆசாபாசங்களை விட்டும் அந்த இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வின் பக்கம் நேசம் கொள்ளக்கூடிய அந்த நல்லடியார்கள் ஒதுங்கி இருப்பார்கள். உலகத்துடைய அந்த ஆசைகளை, உலகத்துடைய அதாவது பொருட்களை அடைவதிலே அவர்களுக்கு அதிகம் தேட்டம் இருக்காது. அதை அவர்கள் குறைத்துக் கொள்வார்கள். எதன் மூலமாக அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போவதற்கு எதுவெல்லாம் போதும் என்று அவர்களுக்கு நினைக்குமோ அந்த அளவுடன் அவர்கள் நின்று கொள்வார்கள். அதை விட அதிகமாக போட்டிக்காக, மற்றவர்களுடன் போட்டி போடுவதற்காக இந்த உலகத்தை தேடி மறுமையுடைய வாழ்க்கையை அவர்கள் வீணாக்கிக் கொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் அடையக்கூடிய பொருட்களின் மூலமாகவும் நாளை மறுமையை அடைவதற்குத்தான் அவர்கள் முற்படுவார்கள். அதனால் இந்த உலகத்திலே நாங்கள் நிம்மதியாக, சந்தோஷமாக உண்டு குடித்து தொழில் செய்து வாழ்வதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் அதுதான் நோக்கமாக மாறி அதை அடிப்படையாக கொண்டு அதற்கு முதலுரிமை கொடுத்துவிட்டு மார்க்க விடயங்களை எல்லாம் பிற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் தான் இந்த கட்ட நிலைக்கு வந்து விடுவார்கள். இல்லாமல் மார்க்க விடயங்களுக்கு முதலுரிமை கொடுத்துவிட்டு உலகத்தை அவன் எவ்வளவு தேடினாலும், எவ்வளவு உலகத்தை சம்பாதித்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவைகளை செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்றி விட்டான் என்று சொன்னால் அந்த சொத்திலே அவன் செய்ய வேண்டிய கடமையான ஜக்காத்தே, அதே போன்று தர்மங்கள், ஏனைய நல்ல விடயங்கள், இவைகளை ஒரு மனிதன் செய்து விட்டான் என்று சொன்னால் பிரச்சனை கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரா, அந்த தபூக் யுத்தத்துக்கான படையை தயார்படுத்திய மிகப்பெரிய வாக்கியம் யாருக்கு கிடைத்தது? உஸ்மானுக்கு கிடைத்தது. மிகப்பெரிய செல்வம் சகோதரர்களே. மதீனாவிலே தபூக் யுத்தத்துக்காக வேண்டி பணம் ஃபண்ட் ரைஸ் பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, பணம் திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மதீனாவிலே மிக வறட்சியான கஷ்ட காலத்திலே தான் யுத்தத்துக்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்படுகின்றது. மக்கள் கடுமையான கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். உஸ்மானுடைய வியாபார கூட்டம் ஷாமை நோக்கி தயார்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 200 ஒட்டகங்கள் சுமந்திருக்கக்கூடிய வணிக கூட்டம், மிகப்பெரிய வியாபார கூட்டம், ஒரு கரவன் எதுக்காக? ஷாமுக்கு வியாபாரத்துக்காக தயாராகி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்காக பணம் சேகரிக்கின்றார்கள், பொருளாதாரத்தை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் உடனடியாக அந்த வியாபார கூட்டத்தை மஸ்ஜிது நபவியின் பக்கம் திருப்பி விடுகின்றார்கள். 200 ஒட்டகங்கள் என்று சொன்னா கற்பனை பண்ணி பாருங்க சோர்களே. அந்த 200 ஒட்டகங்கள் மாத்திரமல்ல, அது சுமந்திருக்கக்கூடிய அனைத்து வியாபார பொருட்களையும் அப்படியே திருப்பி விடுகின்றார்கள். அதே போன்று 1000 தங்க நாணயங்களை கொண்டு வந்து நபியுடைய மடியிலே போடுகின்றார்கள். அதை நபி அவர்கள் எண்ணி எண்ணி அவர்களுடைய முகம் மலர்கின்றது. மா பர்ர உஸ்மான் மா அமில பஅதல் யௌம், இன்றைய தினத்திலே உஸ்மான் செய்த இந்த தியாகத்தின் காரணமாக இனி உஸ்மான் எந்த தவறை, எந்த தப்பை செய்தாலும் அது அவருக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்த மாட்டாது. அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்கின்றார்கள். அதை கேட்டதும் இன்னும் வாரி வழங்குகின்றார்கள். 900 ஒட்டகங்களை என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையிலே அந்த தபூக் யுத்தத்துக்காக வேண்டி அவர்கள் சதக்கா செய்கின்றார்கள். 100 குதிரைகள், இன்னும் பல தங்கவள்ளி நாணயங்களை தர்மம் செய்கின்றார்கள். ஆகவே செல்வம் ஒரு மனிதனிலே இருப்பதிலே தவறு கிடையாது. அதன் மூலமாக அவன் என்ன செய்கின்றான்? வலதுபுறம் இடதுபுறம் என்னென்ன பக்கங்களில் எல்லாம் செலவு செய்ய வேண்டுமோ அந்த பகுதிகளில் எல்லாம் அவன் செலவு செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அந்த பணம் நல்லதுதான். நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் அப்தி ஸாலிஹ், நல்ல அடியானுக்கு நல்ல பணம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாக்கியம் தான். அவனுக்கு பணமும் கிடைத்து அதை செலவு செய்யக்கூடிய மனதையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டார் என்றால், பணம் இருந்து மனம் இல்லை என்று சொன்னால் அந்த பணத்தில் எந்த நன்மையும் கிடையாது சோர்களே. பணமும் இருந்து அதற்கான மனத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய பாக்கியம் உள்ளவனாக இருக்கின்றான். 8வது அடையாளமாக, இறுதியாக கடைசி அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டது, அவர்கள் சோதனைகள், பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வை அவர்கள் நாடி நிற்பார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மீண்டு விடுவார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஏதாவது சோதனைகள், பொருளாதாரத்திலே, குடும்பத்திலே, தொழிலே, ஏனைய சமுதாயத்திலே ஏதாவது பெரிய சோதனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் என்ன சொல்லி விடுவார்கள்? காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மீண்டு செல்ல இருக்கின்றோம். இன்ன
இலா ரப்பிக ருஷா, நிச்சயமாக உம்முடைய இரட்சகனின் பக்கம் தான் நீங்கள் அனைத்து பேர்களும் மீள இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனினால் படைக்கப்பட்டவர்கள். அவனுடைய அழைப்பு வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் அந்த அழைப்புக்கு செவிமடுத்து நாங்களும் செல்ல வேண்டும். எங்களை சார்ந்தவர்களும் எங்களை சேர்ந்தவர்களும் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று செல்ல வேண்டும். அந்த சொத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதை விரும்பிய நேரத்திலே அவன் விரும்பிய விதத்திலே எடுத்து விடுவான். சில சமயத்திலே அதை ஒரு சோதனையாக அல்லாஹ் தஆலா அளித்து விடுவான். அந்த தொழிலை அல்லாஹ் தஆலா இழக்க செய்து விடுவான். அந்த வாகனத்தை இல்லாமலாக்கி விடுவான். குடும்பத்திலே ஒரு சோதனை ஏற்படுத்தி விடுவான். இந்த நிலைகளிலே அல்லாஹ்வுடைய நேசம் உள்ளத்திலே இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் இது அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டம் காண செய்ய மாட்டாது, அவர்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தும். இந்த நேரத்திலே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தை இன்னும் பலப்படுத்தக்கூடியதாக, உள்ளத்திலே அந்த ஈமானை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த அடையாளங்களை இனங்கண்டே இந்த விடயங்களில் என்னென்ன விடயங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே குறை இருக்கின்றதோ அவைகளை சீர் செய்தே நாங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய சந்திப்பை விரும்பி நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅ, யார் அல்லாஹுடைய சந்திப்பை விரும்புகின்றார்களோ அல்லாஹும் அவனுடைய சந்திப்பை விரும்புகின்றான். வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹு லிகாஅ, யார் அல்லாஹுடைய சந்திப்பை வெறுக்கின்றார்களோ அல்லாஹும் அவர்களுடைய சந்திப்பை வெறுக்கின்றான். அதனால் தான் அல்லாஹு தஆலா சவால் விடுத்து சொல்லுகின்றான். அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகின்றான், நீங்கள் உண்மையாக அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், உண்மையாக, ஏன்னா அவங்க சொன்னாங்க நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஉ, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று யூதர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் இந்த வாதத்திலே உண்மையானவர்களாக இருந்தால் ஃபதமன்னவுல் மௌத், மௌத்தை நீங்கள் ஆதரவுவீங்க. ஏன்? உங்களுடைய நேசனை, உங்களுடைய பிரியத்துக்குரிய அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கான தடையாக என்ன இருக்குது? மௌத். மௌத்தாகினால் நீங்க அல்லாஹ்வை சந்திக்கலாம். நீங்க மௌத்தை ஞாபகம் என்ன செய்யுங்க? நேசிங்க. முடியுமா உங்களுக்கு? வலன் யதமன்னௌஹு அபதன், அவங்க செஞ்ச தவறுகள் எல்லாம் அவர்களுடைய ஆள் மனதிலே இருக்கின்றது. இதற்கெல்லாம் நாளை மறுமையிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே குற்றம் பிடிக்கப்படுவோமே என்றதன் காரணமாக மரணத்தை அவர்கள் ஞாபகப்படுத்துவதே வெறுப்பார்கள். அதை அவர்கள் ஆசை வைப்பது ஒருபுறம் இருக்க, அதை ஞாபகப்படுத்துவதே அவருக்கு பெரிய தலையடியாக இருக்கும் என்ற கருத்துப்பட அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் 1000 வருடம் அவர்களுக்கு ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டாலும் அதுவும் போதாது என்ற அளவுக்கு உலக வாழ்க்கையை அவர்கள் அதிகமாக நேசிப்பார்கள். ஆகவே அல்லாஹ்வை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் மரணத்தை ஆதரவிப்பார்கள். எந்த நிலையில்? அந்த மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அவனை திருப்தி கண்டே அந்த திருப்தியுடன் இந்த உலகத்தில் இருந்து பிரிய வேண்டும் என்ற எண்ணத்திலே மரணத்தை ஒரு மனிதன் ஆசை வைக்கலாம். ஆகவேதான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லذات, உங்களுடைய இன்பங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி அப்படியே அழித்து விடக்கூடிய மரணத்தை அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள். இது சில பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மௌத்தை எப்படி ஞாபகப்படுத்துறது? இல்லை சோர்களே, மரணம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அது ஞாபகப்படுத்தப்படக்கூடிய நேரத்திலே உலகத்துடைய மேலெண்ணங்கள் குறைந்துவிடும். எங்களுடைய அமல்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சீர்திருத்திக் கொள்ளலாம். இந்த இரண்டு நன்மையும் இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஆசை எங்களுடைய உள்ளத்தில் இருந்து தணிந்து விடுகின்றது. அதே போன்றே எங்களுடைய அமளிபாதத்துகளில் இருக்கக்கூடிய குறைகளை சீர் செய்து கொள்வதற்கு அந்த மரணத்துடைய சிந்தனை எங்களுக்கு துணை போகக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த முறையில் அல்லாஹு தஆலா அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய இறை நேசர்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.